பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காம இது மாதிரி ஆரோக்கியமாக கார பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அலசிக்கோங்க. 2-3 தண்ணி மாற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இந்த அளவுகள் 2 நேரம் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு கம்பு, 1/4 கப்பு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அலசி கழுவிக்கோங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் ஆகியிருக்கும். பாருங்கள், எல்லாமே அழகாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கிரைண்டரில் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இப்போ 2 பகுதியாக பிரித்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பகுதி அரைக்கும் போது அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. 2வது பேட்ச் நான் அரைக்கும்போது உப்பு சேர்க்கலை, ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ மொத்தத்தையுமே நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இந்த மாவு கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த பக்குவத்துக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுட்டு ராத்திரி முழுக்க இல்லைன்னா 8 மணி நேரம் மாவை புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மாவு சீக்கிரமாகவே புளிச்சிட்டு எனக்கு பொங்கி வர வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பணியாரம் செய்கிறதுக்காக பாதி மாவை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூட பாதி பல்லாரி, ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாதி கேரட்டையும் இது மாதிரி பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த பல்லாரி, கேரட்டு எல்லாமே சேர்த்ததும் மாவு கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுப்பில் பணியார கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து சின்ன கரண்டிக்கு 1 கரண்டி மாவு எடுத்து ஒவ்வொரு குழிக்கும் விட்டுக்கோங்க. இது போல் 3/4 பங்களவுக்கு விட்டுக்கோங்க. எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்திருக்கேன் பாருங்கள். பணியாரம் அழகாக உப்பெல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் கூட சோடா உப்பு சேர்க்கவே வேண்டாம். நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல உப்பெல்லாம் வரும். கண்டிப்பாக ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். மாவு ஊற்றுனதும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சாதான் உள்ளே எல்லாம் மாவு அழகாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், அடுத்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இது போல் செவந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயுமே நீங்கள் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில். அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பணியாரக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு குழிக்கும் தேவையான அளவுக்கு மாவை ஊற்றி மிதமான தீயில வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான கம்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.